நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட மேலான அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. நாம் இராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இந்நிகழ்வுகளை அதிகம் காணலாம். தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் என்பார்கள். அதனுடைய முழு அர்த்தம், தன்னுடைய ஆத்மாவிற்கு இறுதி காலத்தில் மிஞ்சியது, நமக்கு என்று மிஞ்சியது தானமும் தர்மமும் நம் தலையை காக்கும் என்பதன் தான் அதனுடைய அர்த்தம். நாம் ஒருவருக்கு கொடுப்பது தனக்கு எடுத்து வைத்து கொண்டு பிறருக்கு கொடு, அந்த சொல் கிடையாது. தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் நம் தலையை காக்கும் என்பது. கர்ணர் தானம் தர்மம் அதிகம் செய்ததால் தர்ம தேவதை அவர் உயிரை காத்து நின்றார்கள். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா மாறுவேடத்தில் வந்து கர்ணபிரானிடம் தானத்தையும் தர்மத்தையும் பெற்றுக்கொண்டதனால் அவருடைய உயிர் இறைவனிடம் சென்று அடைந்தது. இதுதான் தானமும் தர்மமும். தர்மம் என்பது நம் உயிருக்கு எது தேவையோ, நம் உடலுக்கு எது தேவையோ அதை பிற உயிருக்கு செய்து அன்பு காட்டுவதுதான் தர்மம். ஸ்ரீ ராமபிரான் தன் மனைவி சீதாதேவியுடன் உன்னை தவிர வேறு பெண்ணை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்று கூறினார். அவர் அவ்வழியே நடந்து வாழ்ந்தும் காட்டினார். அது சிறந்த தர்மமாகும். தசரத மாமன்னர் தன் மனைவி கைகேயி கேட்ட 2 அதர்ம வரங்கள் என்றாலும் தான் உனக்கு 2 வரம் தருகிறேன் என்று சொன்ன வாக்கை காப்பாற்றினார். ஆதலால் சிவலோகத்தில் சிவபெருமான் எந்நேரமும் நீ பூலோகத்தில் சென்று நீ உன் பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு ஒரு அனுமதி கிடைத்தது தசரத பெருமானுக்கு. ஏன்? அவருக்கு பிடிக்காதது என்றாலும் தான் கூறிய அந்த 2 வரங்களை கைகேயிக்கு கொடுத்து விட்டதனால் கிடைத்த ஒரு பொக்கிஷமான ஒரு வரம். அது தர்மம். தர்மத்தின் வாழ்வுதனே சூது கவும் என்பார்கள். ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். விபீடனனும் ராவணனும் அளவுக்கு அதிகமான பாசமுள்ள சகோதரர்கள்தான். ராவணன் அதர்ம வழியில் நடக்கிறார் என்று தெரிந்ததும் தர்ம வழியில் இருக்கின்ற ஸ்ரீ ராமபிரானிடம் சென்று போய் சேர்ந்தார். விபீடனன் தர்மத்திற்காக போராடவும் செய்தார். இது உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நின்றது விபீடனன். வாலி சுக்ரீவன். வாலி மிகப்பெரிய அதர்மம் செய்தார். சுக்ரீவன் தர்மவானாக இருந்தார். ஆகையால் அதர்மத்தை அதர்மத்தினால்தான் அழிக்க முடியும் என்று ஸ்ரீ ராமபிரான் வாலியை மறைந்திருந்து அழித்தார். சுக்ரீவனுக்கு முடிசூட்டு விழாவும் நடந்தது. லக்ஷ்மண பெருமானை முடிசூட்டு விழாவிற்கு அனுப்பிவிட்டு தான் வனத்திலேயே இருந்தார் ஸ்ரீ ராமபிரான். 14 வருடங்கள் வனத்தில் இருப்பேன் என்று சொன்ன வாக்கை தர்மத்தின் வழியில் காப்பாற்றினார் ஸ்ரீ ராமபிரான். இவ்வாறு இருக்க கைகேயி தன் மகனுக்கு அரசாட்சியை அதர்ம வழியில் வாங்கி கொடுத்தாலும் பரதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரதன் தன் தாயை வெறுத்தாலும் ஸ்ரீ ராமபிரான் கட்டளையின்படி தன் தாயை தன் அருகிலேயே வைத்து கொண்டார். மேலும் ஸ்ரீ ராமபிரானின் பாதுகையை வாங்கி வந்து பாதுகா பட்டாபிஷேகம் செய்து பாதுகையை அரியணையில் வைத்து ஸ்ரீ ராமபிரான் போல் தானும் மரவுரி தரித்து அரசாட்சி புரிந்தார் பரதன். அது விசேஷ தர்மமாகும். தர்மத்தில் மிகச்சிறந்தது விசேஷ தர்மம். தனக்கு கிடைத்தாலும் பரதன் அதற்கு ஆசைப்படவில்லை, அனுபவிக்கவில்லை. தன் சகோதரன் ஸ்ரீ ராமபிரானின் அறிவுரையின்படியே நடந்து கொண்டார். மகாபலி அரசர் அனைத்து வரங்களையும் பெற்றவர். சுக்கராச்சாரியார் கூறுகிறார், வாமன அவதாரத்தில் வந்திருப்பது விஷ்ணு, நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் மகாபலி அரசரே என்று எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆனாலும் மகாபலி அரசர் தான் கொடுத்த வரத்தை காப்பதற்காக 3 அடி நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாமனரிடம் கூறுகிறார். ஒன்று பூமி, மற்றொன்று ஆகாயம், 3வது எங்கே என்று வாமனர் கேட்கும் பொழுது தன் சிரசை காட்டுகின்றார். 3வது அடி அவர் மகாபலி அரசரின் சிரசில் வைத்து அதில் பாதாளத்தில் அனுப்புகின்றார் வாமனர். மகாபலி அரசர் சுக்கராச்சாரியார் குரு என்றாலும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று அதை நிறைவேற்றினார். அது சிறந்த தர்மம். இவ்வாறு ஒவ்வொரு தர்ம செயல்களையும் தர்ம நிகழ்ச்சிகளையும் நாம் இந்த புரட்டாசி மாத நன்னாளில் ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டி, லக்ஷ்மண பெருமாள், பரதன் அவர்களின் தர்மத்தை
நாம் கடைபிடித்து நம் உறவுகள் அனைவரும் தர்மத்தின் வழியே வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டி அன்னையின் திருவடிகளே போற்றி போற்றி. நன்றி.